ஸோ இப்போ நடைமுறையில் என்ன நடக்கும்? எஸ்பிஎம்ல மலையில கிரெடிட் இருந்திருக்காது. எஸ்பிஎம்ல மலையில கிரெடிட் இருந்திருக்காது. என்ன நடக்கும்னாக்கா, இவங்க வந்து பாலிடெக்னிக் மெட்ரோ, பாலிடெக்னிக் கன்வென்ஷனல் போயிருப்பாங்க. இந்த மாதிரி போன மாணவர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 100கணக்கில் இருப்பாங்க. 3 வருஷம் ஜாலியாக அங்கே படிப்பாங்க. தே டோன்ட் ரியலைஸ் தே ஆர் சப்போஸ் டு டேக் பிஎம் கிரெடிட், உலாங்கன் எடுக்கணும். இல்லாட்டினாக்க பிறகு 3 வருஷம் படிப்பை முடிச்சுட்டு 4th இயர்ல கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி யூபியூ அப்ளிகேஷன் செய்ய முடியாது பிஎம்ல கிரெடிட் இல்லாம அப்படின்ட்டு யாருமே கவனிக்க மாட்டாங்க. பிள்ளைங்களும் கவனிக்க மாட்டாங்க, பேரண்ட்ஸும் இதை கவனிக்க மாட்டாங்க. அங்க படிச்சு கொடுக்குற லெக்சரர்ஸும் இந்த மாணவர் வந்து மலையில கிரெடிட் இல்லாம படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவங்களும் கவனிக்க மாட்டாங்க. அப்ப 4வது வருஷம் எனக்கு கால் வரும், சார் ஏங்க சார் நான் அப்ளை பண்ண முடியலன்னு. எப்படி அப்ளை பண்ண முடியும் மலையில கிரெடிட் இல்லாம கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு? ஸோ இது ஒரு தவறு. அடுத்து now come to form 6. form 6 போறீங்க அப்படின்னா மலையில கண்டிப்பா கிரெடிட் இருந்திருக்கும். கண்டிப்பா மலையில கிரெடிட் இருந்திருக்கும். அப்போ form 6 போறீங்கன்னா மலையில கிரெடிட் இருந்திருக்கும். ஆனா இங்கிலீஷ்லயோ மேத்ஸ்லயோ சயின்ஸ்லயோ கிரெடிட் இருக்கணும்னு சொல்லியோ பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியோ எஸ்டிபிஎம்க்கு ரூல்ஸ் இல்லை. அப்படின்னா there are hundreds of STPM students studying in form 6 already in SEM 1, SEM 2 and SEM 3, but they don't realize that they don't have a credit in maths, English and science. இது வந்து பின்னால் அவங்கள பாதிக்கும் அப்படின்ட்டு ரியலைஸ் பண்றது கிடையாது. எப்ப தெரியுமாப்பா பிரச்சனை வரும்? எஸ்டிபிஎம் முடிச்சு யூபியூ விண்ணப்பம் செஞ்சு when UPU rejects them. எப்படி ரிஜெக்ட் பண்ணுதுன்னு இப்ப நான் உங்களுக்கு ஸ்லைட் காட்ட போறேன். UPU rejects them, then அப்பதான் இந்த பிள்ளைங்க எனக்கு எஸ்டிபிஎம் ரிசல்ட் அனுப்பி எஸ்பிஎம் ரிசல்ட் அனுப்பி, சார் என்னங்க சார் இந்த மாதிரி why I cannot do application, why I cannot do chemistry in UPUன்னு கேட்பாங்க. அப்போ ஓகே எஸ்டிபிஎம் வேலைக்கு சொல்லிட்டோம். சரி பார்த்துட்டு எஸ்பிஎம் அது பயன்படுத்தலான்னு பார்த்தா எஸ்பிஎம்ல பார்த்தா மேத்ஸ்ல கிரெடிட் இருக்காது, இங்கிலீஷ்ல கிரெடிட் இருக்காது. அப்போ போயிட்டு சார் நான் நர்சிங் போய் செய்யறேன்னு சொல்லுவாங்க. எப்படி நர்சிங் செய்ய முடியும்? நர்சிங் செய்யறதுக்கு மலாய், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ்ல கிரெடிட் வேணும். ஃபார்ம் 6ல போய் அடிப்பட்ட பிறகு ஆஃப்டர் தட் யூ ஃபீல் லைக் டூயிங் நர்சிங் ஆர் சம் அதர் ஹெல்த் கேர். அப்ப ஹெல்த் கேர் வேற ஹெல்த் கேர் இருக்காது, மேத்ஸ்ல கிரெடிட் இல்லைன்னா கூட சயின்ஸ்ல கிரெடிட்ல இருந்தா கூட தப்பிச்சுக்கலாம். ஆனா நர்சிங் செய்யறதுன்னா பிஎம், பிஐ, மேத்ஸ், சயின்ஸ் 4லையும் கிரெடிட் வேணும். அப்ப இதெல்லாம் ரியலைஸ் பண்றது கிடையாது. ஃபார்ம் 6 கிடைச்சிருச்சுன்னா தே ஃபீல் என்னமோ பெரிய பாதுகாப்பான இடத்துல இருக்காங்க. அந்த ஃபார்ம் 6 ஒருவேளை அற்புதமா ரிசல்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, எஸ்பிஎம்ல they have gone into form 6, they never rectify the SPM shortfall, they have done very well in STPM. Can they apply to government university? Yes, but because of the SPM subject shortfall, they are going to get limited program. SPM மேட்ஸ்ல கிரெடிட் இல்லாத வரைக்கும் அக்கவுண்டிங், பேங்கிங், ஃபைனான்ஸ் பக்கம் போகவே முடியாதா? ஒரு பெரிய பிரான்ச் ஆஃப் எஜுகேஷன் இல்லாம போதா? அடுத்து வந்து வேற என்ன பாதிப்பு? இங்கிட்டு பாருங்க, டிஜிட்டல் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் லைன்ல ஓகே கம்ப்யூட்டர் லைன் படிப்பு எதுவா இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த படிப்பு பெரும்பாலும், அப்புறம் ஐடி, இதெல்லாம் எஸ்பிஎம் மேத்ஸ்ல கிரெடிட் இல்லாத வரைக்கும் அந்த படிப்புக்கு போகவே முடியாது. அப்ப இவ்வளோ பெரிய படிப்பு பேக்கேஜ் எல்லாம் உங்களுக்கு இல்லை. இங்கிட்டு அக்கவுண்டிங், பேங்கிங், ஃபைனான்ஸ் எல்லாமே இல்லை. அப்ப வாட் யூ ஹேவ் தென்? வெரி லிமிட்டட் சாய்ஸ், பட் யுவர் ரிசல்ட் இஸ் சோ குட், பட் எஸ்பிஎம் சப்ஜெக்ட்ஸ் பிளாக்ஸ் யூ. அப்ப இது ரியலைஸ் பண்றதே இல்லை. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பெரும்பாலும் யார் இது அக்கறைப்பட்டு குடுன்னு ஓடி போயிட்டு 15 இந்த எஸ்பிஎம் உலாங்கன் IGCSE எல்லாம் எடுப்பாங்கன்னா இந்த மெடிசன், டென்டிஸ்ட்ரி, ஃபார்மசி செய்யணும்னு நினைக்கிறவங்க இவங்க தான். ஓகே ரொம்ப ரியலைஸ் பண்ணி வேற வழி இல்லாம அங்க பி போடலாட்டினா மெடிசன் படிக்க போக முடியாதுன்ட்டு உழுந்து டியூஷன் தேடி பரீட்சைக்கு 15 செய்யறாங்க. பட் இந்த பிள்ளைங்களுக்கு அக்கறை இருக்கிற மாதிரி இந்த ஃபார்ம் 6 பிள்ளைங்களுக்கு, பாலிடெக்னிக் பிள்ளைங்களுக்கு அக்கறை இருக்க மாட்டேங்குது. இவ்வளவு சொல்றோம், கேட்க மாட்டாங்க. அப்புறம் 3 வருஷம் சென்று எல்லாம் ஃபார்ம் 6 முடிச்ச பிறகு அப்புறம் நம்ம கிட்ட வராங்க. And in good times you all should have rectify the shortfalls, correct? சரி, ஸோ இது வந்து நம்ம பொதுவா சொன்னது. அப்படின்னாக்கா இன்றைக்கு நம்ம கூட்டத்துக்கு வந்திருக்கிற அந்த 17 மாணவர்கள் என்ன, 18 பேத்துல என்ன கழிச்சாக்க 17 மாணவர்கள் 2 கேட்டகரி. ஒரு கேட்டகரி வந்து எஸ்பிஎம்ல கோளாறு, they are in form 6, they are in polytechnic, they want to rectify their subjects like what? BM,
பிஐ மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் அப்படி ஒரு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஆர் கோயிங் ஃபார் மெடிசன், டென்டிஸ்ட்ரி அண்ட் ஃபார்மசி. எஸ்பிஎம் சயின்ஸில் ஒரு சயின்ஸ் 2 சயின்ஸில் வந்து கோளாறு அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணுறது. அப்படின்னா இன்னைக்கு வந்திருக்கவங்க 2 கேட்டகரி மாணவர்கள். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி என்னோட ப்ரெசன்டேஷன், என்னோட படைப்பும் வந்து 2 கேட்டகரி மாணவர்களுக்கும் பயன்படுற மாதிரி இருக்கும். இது வந்து இதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னாக்க என்னோட அனுபவம். கடந்த 15 வருஷமா அந்த பிள்ளைங்க, ஆயிரக்கணக்கான பிள்ளைங்கள்ட்ட டீல் பண்ணி அவங்களோட பாதிப்பை நான் பார்த்து சொல்யூஷன் கொடுத்து அதற்காக இன்றைக்கு செஞ்சிருக்கிற இந்த வெபினார். ஓகே, எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் செய்கிறேன். செஞ்சுட்டு அப்புறம் நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே யாராவது ஒருத்தவங்க மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. என்னோட ஸ்லைட் தெரியுதா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லைட், வணக்கம் ஸ்லைட். someone tell me please. நல்லா தெரியுது சார். தெரியுது. ஓகே, இப்போ ரெண்டாவது என்னோட நேம் கார்டு தெரியுதுங்களா? தெரியுது சார். ஓகே, நன்றி. சரி, ஓகே, இது எனது நேம் கார்டு. ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இதான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வந்திருக்கிறவங்க என் நம்பரு கொஞ்சம் வேகமாக எழுதிக்கங்க, அல்லது என் நேம் கார்டை ஸ்னேப் பண்ணிக்கங்க உங்கள் ஃபோனில். ஓகே, என்னோட நம்பர் 01764709006. only for those who are here with me for the first time. சரியா? நான் சேட் பாக்ஸ்லேயே என்னோட ஃபோன் நம்பரை போட்டிருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் சொன்னேன், ரொம்ப பேர் எஸ்பிஎம் சப்ஜெக்ட்ஸில் கோளாறு இருக்கு, அந்த கோளாறை கடைசி வரைக்கும் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற அக்கறை இல்லை, கவனம் இல்லை. ஃபார்ம் 6 போயிடுறாங்க. ஃபார்ம் 6 போறதுக்கு மலையில கிரெடிட் இருந்து இன்னொரு 4-5 பாடத்துல ஓரளவுக்கு கிரெடிட் இருந்து அவங்களோட அந்த மார்க்கா மெரிட் கணக்கு இருக்கு, அந்த மெரிட் மினிமம் இருந்துச்சுனாக்கா ஃபார்ம் 6 படிக்க விட்டுறாங்க. ஃபார்ம் 6 போறதுக்கு மலையில கிரெடிட் வேணும், பூஜ்ஜியம் வேணும். மேத்ஸ்ல பாஸ் பண்ணியிருக்கணும், கிரெடிட் இருக்கணும் அப்படின்னு ரிக்வயர்மெண்ட் கிடையாது. இங்கிலீஷ்ல பாஸ் பண்ணியிருக்கணும், கிரெடிட் இருக்கணும், ரிக்வயர்மெண்ட் கிடையாது. சயின்ஸ்லயும் அப்படிதான். இந்த 3 பாடத்திலையும் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியோ கிரெடிட் இருக்கணும்னு சொல்லியோ ரிக்வயர்மெண்டே இல்லை. ஸோ அதனால பாட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு அவங்க ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. ஃபார்ம் 6க்கு வந்துட்டாங்க, வெரி குட். ஆனா அவங்க எஸ்பிஎம்ல கோளாறு இருக்கு, இன்னும் 1.5 வருஷம் சென்று அதோட பாதிப்பு அவங்களுக்கு வரப்போகுது அப்படின்ட்டு ரியலைஸ் பண்ணவே மாட்டாங்க. they are so busy with form 6, okay, and they just திடப்படுலி on the SPM. சரியா? இப்ப STPM பரீட்சை வந்துருச்சு. சேம் 1 ரிசல்ட், சேம் 2 ரிசல்ட்லாம் வந்து அப்புறம் உலாங்கான்லாம் எடுத்து சேம் 3லாம் ரிசல்ட் வந்து அப்புறம் புதுசான் சொல்லுறான்னு வந்துச்சு. அப்புறம் இந்த மாசம் என்னைக்கு வந்துச்சு? முடிஞ்ச 18ஆம் தேதி புதுசான் சொல்லுறான் வந்துச்சு. வந்துட்டாதான் தெரியாதா? 100கணக்கான மாணவர்கள் என்ன தொடர்பு கொள்வாங்க, 1000கணக்கான மாணவர்கள். அதுல 100க்கு மேல இந்த மாதிரி ரிசல்ட் எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த இப்ப காட்டுற மாதிரி பாருங்க, இந்த மாதிரி ரிசல்ட். CGPA below 2 அவங்க அப்ளிகேஷன் செய்ய முடியாதுங்க, யூபி அப்ளிகேஷன் செய்ய முடியாது. பொங்காஜினம் சி இருந்தா ஃபைன், பிலோ சினா மாட்டினாங்க, C- and so on. இன்னொன்று வந்து நாட் ஹேவிங் அ மினிமம் 3 Cs இன்க்ளூடிங் பொங்காஜினம் சேர்த்து குறைஞ்சது 3 பாட்டில் சி இருக்கணும், அது இல்லை. அப்ப என்ன செய்வாங்க, அந்த 3 ஷேரட்ல ஒரு ஷேரட் இருந்தா கூட யூபி சிஸ்டம் அவங்கள பிளாக் பண்ணது. குறைஞ்சது 2 C இருந்துச்சுனாக்கா அவங்க பிரைவேட்ல படிக்கலாம். ரொம்ப மாணவர்கள் ரிசல்ட் 1 C இருக்கும், அல்லது 1 C கூட இருக்காது. எல்லா படத்துலையும் C இல்லை, அல்லது ஒரே C. அப்படின்னா அவங்க STPM ரிசல்ட்டை பயன்படுத்தவே முடியாது. இப்பதான் என்கிட்ட வருவாங்க, SPM ரிசல்ட் அனுப்பியான்னு பார்ப்பேன். SPM ரிசல்ட் அனுப்புவாங்க, மேத்ஸ்ல ஃபெயில், இங்கிலீஷ்ல கிரெடிட் இல்லை, சயின்ஸ்ல கிரெடிட் இல்லை, இந்த மாதிரிலாம் இருக்கும். சரி, எஸ்பிஎம் வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம்னா கூட எஸ்பிஎம் இப்ப இவ்வளவு மோசமா இருக்கு. அது வேணுங்குவாங்க சார், நான் ஒரு டிப்ளமா இன் ஃபார்மசியாவது படிக்கிறேன் சார். அங்க பார்த்தா மேத்ஸ்லயும் கிரெடிட் இருக்காது, சயின்ஸ்லயும் கிரெடிட் இருக்காது. முடிஞ்சதா கதை? நான் டிப்ளமா இன் பிசியோதெரபி படிக்கிறேங்க வாங்க,
அங்க பார்த்தாக்க மேத்ஸ்ல கிரெடிட் கேட்பான். ஸோ இந்த மாதிரிலாம் மாட்டுவோம். அதுக்கு தான் நான் சொல்றேன், என்னைக்கு இருந்தாலும் எஸ்பிஎம் உங்களை அடி கொடுக்கும். சரி, நான் முதல்ல சொன்னதை நான் திரும்ப லெட் மீ ரிப்பீட். assume your STPM result is excellent வச்சுக்கோமே. STPM result is excellent. ஆனா SPM மேத்ஸ்ல ஃபெயில் அல்லது கிரெடிட் இல்ல. Still your choice UPU choice list is limited. இங்கிலீஷ்ல கிரெடிட் இல்ல, ரொம்ப பாடம் அடிபடுமே. புரியுதுங்களா? அதனால தான் நான் சொல்றேன், இந்த உலாங்கன் இஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே. இப்ப பாருங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சரி பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னாக்க நல்ல வரேன் கொஞ்சம். ஓகே, இப்போ வந்து ஒரு பாதிப்பு எஸ்டிபிஎம்ல பாதிப்பு அல்லது ஒரு ஏதோ ஒரு டிப்ளமா போய் படிச்சு பாதிப்பு. இப்போ ஒரு ஃபார்மசி டிப்ளமாவுக்கு வரலான்னா கூட பாருங்க என்ன கேட்குறாங்க, குறைஞ்சது 3 கிரெடிட் இருக்கணும். அந்த இதுல குறைஞ்சது ஒரு சயின்ஸ்ல கிரெடிட் இருக்கணும். அப்ப சயின்ஸ்ல கிரெடிட் இல்லைனாக்கா ஃபார்ம் 6ல பாதிப்பு, வேற படிப்பு பாதையில பாதிப்பு. குறைஞ்ச டிப்ளமா இன் ஃபார்மசி செய்யலாம்னா கூட சயின்ஸ்ல கிரெடிட் வேணும். இப்ப பார்த்தா எஸ்பிஎம்ல சயின்ஸ்ல கிரெடிட் இருக்காது. 1.5 வருஷம் சென்று 2 வருஷம் சென்று பாதிக்குது பாத்தீங்களா? ஓகே, குறைஞ்சது ஓகே ஒரு டிப்ளமா இன் ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அது படிக்கலாம் அப்படின்னாக்க மேத்ஸ்ல கண்டிப்பா கிரெடிட் கேட்டுட்டு ஒரு சயின்ஸ்ல கிரெடிட் கேட்கறாங்க. அப்படின்னா மேத்ஸும் சயின்ஸும் கிரெடிட் கேட்கறாங்க, ரெண்டுலயுமே கிரெடிட் கேட்கறாங்க. அப்ப அடிப்படுது பாத்தீங்களா? அப்புறம் இங்க பாருங்க, பிசியோதெரபியாவது படிக்கலாம் அப்படின்னா மேத்ஸ்ல கண்டிப்பா கிரெடிட் கேட்கறாங்க, கேட்டுட்டு ஒரு சயின்ஸ் படத்துல கிரெடிட் கேட்கறாங்க. அப்போ ஒரு மேத்ஸ் ஒரு சயின்ஸ்ல கிரெடிட் வேணும் பிசியோதெரபி படிக்கிறது. அடிப்படுது பாத்தீங்களா? எங்க ஃபார்ம் 6 போயிட்டு வேற ஒரு டிப்ளமா போயிட்டு அங்க ரிசல்ட் சாதகமா இல்ல, எஸ்பிஎம் வச்சு வேற பக்கமாவது போகலாம் அப்படின்னாலும் பாருங்க முக்கியமான பாதைகள் எல்லாம் அடிப்படுது. எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா அந்த உலாங்கன் எடுக்கிறது. கேன் யூ ரியலைஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஸ்பிஎம் உலாங்கன்? ஓகே, இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது என்னோட செய்திகள் ஃபாலோ பண்ணணும், என்னோட குரூப்ல இல்லாம இருந்தா, அதாவது இது மெயின் குரூப்னு வச்சுக்கோங்க, எல்லா செய்தியும் இதுல போட்டுக்கிட்டு இருக்கேன். பிறகு ஆஃப்கோர்ஸ் நீங்க ஆளுக்கு ஒரு பக்கம் வேற பக்கம் படிக்க போயிட்டீங்கன்னா இந்த குரூப் போட்டு வெளியாயிடலாம். பட் இஃப் யூ ஃபீல் தட் யூ ஆர் நாட் இன் எனி ஆஃப் மை குரூப் அண்ட் யூ வாண்ட் சம் இன்ஃபர்மேஷன், ஓகே, யூ ப்ளீஸ் உங்க போன்ல இந்த கியூஆர் கோட்டை ஸ்னாப் பண்ணுங்க, உடனே என் குரூப்ல சேர்ந்துடலாம். ஒன் த ஸ்பாட் நீங்க இதை ஸ்னாப் பண்ணீங்கன்னா என் குரூப்ல சேர்ந்துடலாம். ஈவன் பேரண்ட்ஸ் ஆல்சோ மே ஜாயின். ஓகே, பட்டுன்னு நீங்க ஸ்னாப் பண்ணுங்க, உடனே ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து இது வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் எதுவும் எங்களுக்கு இன்னும் அனுப்பாம இருந்தா, லெட்ஸ் சே யூ ஆர் வெரி நியூ, யூ ஹவ் நெவர் சென்ட் யுவர் இன்ஃபர்மேஷன், இந்த கூகுள் ஃபார்ம் இப்போ இதை ஸ்னாப் பண்ணுங்க, இந்த கியூஆர் கோடு நீங்க ஜாயின் பண்ணிடலாம். ஐ மீன் நாட் ஜாயின், ஐ மீன் நீங்க வந்து இது என்னோட உங்க இன்ஃபர்மேஷன் பதிவு செய்து எனக்கு அனுப்பிடலாம். ஓகே, திரும்ப நான் பழைய ஃபார்ம் டெலிகிராம் குரூப். ஓகே, இது வந்து என்ன சொல்றது, என்னோட உங்களோட நீங்க ஃபில் அப் பண்ண வேண்டிய கூகுள் ஃபார்ம் இஃப் யூ ஹேவ் நாட் டன் ஸோ. ஓகே, இது வந்து ஆக்சுவலி நாட் பிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஆல் எஸ்பிஎம் உலாங்கன் அண்ட் ஐஜிசிஎஸ்சி எடுக்கிறவங்க இதை ஸ்னாப் பண்ணி உள்ளுக்குவாங்க. இது வந்து ஒரு டெலிகிராம் குரூப்பு. நான் வந்து உலாங்கன் செய்தி, அது சம்மந்தப்பட்ட டியூஷன் செய்தி, பரீட்சைக்கு பதிவு, எல்லா தகவலும் ஐஜிசிஎஸ்சி பதிவு, ரிசல்ட் வர்றது எல்லாமே என்ன செய்வோம், செய்தியை இந்த குரூப்ல போடுவோம். ஸோ யூ கேன் ஜாயின். ஹூ கேன் ஜாயின்? நாட் ஓன்லி பிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, இது பழைய தலைப்பு. எவ்ரிபடி ஆல் உலாங்கன், ஆல் எஸ்பிஎம் உலாங்கன், ஆல் ஐஜிசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்னாப் பண்ணிட்டு இந்த டெலிகிராம் குரூப்ல வந்துருங்க. ஓகே, இந்த கூகுள் ஃபார்ம் இது ஆஃப்கோர்ஸ் இது வந்து ஐஜிசிஎஸ்சி சயின்ஸ் பாடம். நீங்க மெடிசன், டென்டிஸ்ட்ரி, ஃபார்மசி எதுவும் எடுக்கிறதா இருந்தீங்கன்னாக்க இதை கொஞ்சம் ஸ்கேன் பண்ணுங்க. இந்த கூகுள் ஃபார்ம் கொஞ்சம் ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, நான் பிறகு எல்லாம் முடிச்சுட்டு நான் திரும்ப வரேன் கொஞ்ச நேரம். ஓகே, இப்போ ஐம் ஆரம்பத்தில் நான் let me brief you on SPM Ulangan. After that I will be moving to IGCSE. 9:30க்கு ஒரு IGCSE டியூஷன் சார் மிஸ்டர் மோகன்கிறவர் வராரு. அதே 9:30க்கு ஐஜிசிஎஸ்சி பரீட்சை எடுத்து ரொம்ப எக்ஸலன்ட் ரிசல்ட் எடுத்த ஒரு பாய், ஒரு ஸ்டூடெண்ட்டும்
வராங்க. அவங்க 2 பேரும் 9:30க்கு ஜாயின் பண்றாங்க. ஆனா லெட் மீ ஃபினிஷ் மை பிரசன்டேஷன் ஃபர்ஸ்ட். ஆஃப்டர் தட் both of them will speak. A tuition teacher for IGCSE and another student who has taken IGCSE and done very well. Okay, அது 9:30க்கு பிறகு அவங்க வருவாங்க. இது பாத்தீங்கன்னா SPM உலங்கன் பழைய தேதி 8ஆம் தேதி 5ஆம் மாசத்துல இருந்து 12/7 வரைக்கும் அதுக்குள்ள பதியணும் அப்படிங்கிறது பழைய தேதி. இந்த தேதிக்குள்ள பதியறது பிஎம் சிஜாரா மேத்தமெட்டிக் மட்டும். அப்படின்னா இந்த 3 பாடத்தை தான் முன்பெல்லாம் ஜூலை பேப்பர்னு சொல்லுவாங்க. ஜூலை பேப்பர்னு சொல்லிட்டு ஜூன்ல உட்காருவாங்க. இந்த ஜூன்ல உட்காருதான் இப்ப செப்டம்பர்ல உட்கார போறாங்க இல்லையா? இந்த 3 பேப்பர் மட்டும் இந்த எஸ்பிஎம் உலங்கனுக்கு. இது பழைய க்ளோசிங் டேட்டு. அதான் நான் போட்டிருக்கேன் பாருங்க. jangan lupa மறந்து விட வேண்டாம். இது என்னோட பழைய ஸ்லைட். ஓகே, tarikh akhir bagi pendaftaran mata pelajaran ulangan SPM bagi bulan September adalah 12/7 dan bagi Februari March அப்படின்னா அடுத்த வருஷம் February Marchல எடுக்க வேண்டிய பாடமா இருந்துச்சுன்னா 10ஆம் தேதி 7ஆம் மாசம் கடைசி நாள். இந்த 9ஆம் மாசம் பரீட்சை எடுக்கிறது. 9ஆம் மாசம் என்ன பாடம் சொல்லுங்க பார்ப்போம். பிஎம் மேத்தமெட்டிக்ஸ் சிஜாரா, இந்த 3 பாடம் தானே. ஓகே, இந்த 3 பாடத்தை பதிவு தந்தாக்க 12ஆம் தேதி கடைசி அப்படின்னு பழைய தேதி. இது நான் ஏற்கனவே போட்ட ரிமைண்டர். இதுல இந்த ரிமைண்டர் பார்த்துட்டு பதிஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ரிமைண்டர் போட்டாலும் கண்டுக்காதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. வருஷம் இருப்பாங்க. 2 வருஷம் 3 வருஷம் சென்று அடிப்படும் போது தான் திரும்ப எனக்கு கால் வரும். ஓகே, இதெல்லாம் வந்து நான் இப்ப இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு பேச நேரம் இல்லை. pendaftaran SPM உலங்கன் எப்படி பதியுது அதுக்குன்னு நாங்க தயாரிச்ச ஃப்ளோ சார்ட். ஓகே ஓகே, இப்போ வந்து ஒரு புது செய்தி உங்களுக்கு. SPM உலங்கன் ஏற்கனவே பதியறதை நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு 34 வெள்ளி 36 வெள்ளி அதன் தானே வரும் ஒரு பாடத்துக்கு. 34 + 2 தானே. ஓகே, 36 ரிங்கிட் நினைக்கிறேன் ஒரு பாடத்துக்கு, நல்ல காலத்துல பதிஞ்சிருந்தீங்கன்னா. இப்ப கூட லிம்பாகா பப்ளிகேஷன் மலேசியா அந்த நல்ல காலம் அப்படின்னா நார்மலா அவங்களை பதியறதை நிப்பாட்டி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப திரும்ப புக்கா பண்ணியிருக்காங்க. லிம்பாகா பப்ளிகேஷன் மலேசியா பதியலாம், செப்டம்பர்ல எடுக்கிற பாடத்தை பதிய முடியாது. அடுத்த February March அதுல தான் எல்லா பாடமும் எடுக்கலாமே. அங்க கூட தான் பிஎம் சிஜரா மேத்ஸ் எடுக்கலாம், அங்க எல்லா சயின்ஸ் பாடமும் எடுக்கலாம். ஓகே, அப்படின்னாக்க செப்டம்பர் பதியறது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த February Marchல ரியல் SPM நடக்க போதுல அந்த பிள்ளைங்க கூட தான் நீங்க உலகம் போறீங்க. அந்த பதியறதை திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 24ஆம் தேதியிலிருந்து 24 ஜூலைல இருந்து 31 அக்டோபர் வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க பதிய. ஆனா இந்த மாதிரி லேட்டா பதியறதுனால pendaftaran lewat calonன்னு போட்டுட்டு 150 வெள்ளி டெண்டா 150 வெள்ளி டெண்டா கட்டணும். போட்டு pendaftaran lewat dibuka dengan charge bayaran lewat 150 வெள்ளி. Anda kena bayar 150 ringgit denda. டஃப்தாலாம் அன்னைக்கே சொன்னாங்க நல்ல காலத்திலே பதிஞ்சிருக்கலாம் தானே. 36 வெள்ளி 36 வெள்ளி 36 வெள்ளி கட்டி பதிஞ்சிருக்கலாம் தானே. இப்ப விட்டுட்டீங்க. இப்ப பதிங்களா அந்த பழைய ஒவ்வொரு பாடத்துக்குள்ள கட்டணம் இருக்கும் 34 + 2 மேபி. ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னொரு 150 வெள்ளி டெண்டா கட்டினாக்க பதியலாம். இது வந்து லக்ஸானா பப்ளிஷன் வந்து February March அடுத்த வருஷம் SPM மார்ச் மாசமா February ஸ்டார்ட் பண்ண போறாங்களா கடைசியில உங்க கூட தான் உட்கார முடியும். இந்த 9ஆம் மாசம் பதிகிற மேத்தமெட்டிக்ஸ் சிஜாரா பிஎம் நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தான். 150 வெள்ளி டெண்டா கட்டினா கூட பரவாயில்ல பதியலான்ட்டு. ஓகே, இது நான் சொல்ற மாதிரி Form 6 போயிட்டவங்க, பாலிடெக்னிக் போயிட்டவங்க பதிவாங்க. மெடிசன், டென்டிஸ்ட்ரி, ஃபார்மசி படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க SPM சயின்ஸ்ல கோளாறு IGCSE பரீட்சை பதிஞ்சிருப்பீங்க, பதிய போறீங்க. அப்படி இருந்தும் என்னோட ஆலோசனை எப்பயுமே இந்த 3 சயின்ஸ்ல உங்களுக்கு எத்தனை சயின்ஸ் வேணுமோ அது SPM உலங்கானும் பதிங்க. அங்க 700 800 900 கட்டுறீங்க ஒரு பரீட்சைக்கு IGCSEல. இங்க 150 வெள்ளி டெண்டா, அங்கிட்டு ஒரு பாடம் 2 பாடம் கூட்டினா எவ்வளவு வந்துருப்போகுது? 200 சம்திங் தானே வரப்போகுது. பெட்டர் ரிஜிஸ்டர். அப்புறம் ஏன் 2யும் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் பிறகு பார்க்க போறோம். ஸோ those who are going for medicine, dentistry and pharmacy, my suggestion, you also register your science subject. Even though you got to pay extra under 50 ringgit, never mind. சரியா? இப்ப இந்த ஃப்ளோலாம் நான் சொன்ன மாதிரி இப்ப எனக்கு வேலைக்கு சொல்ல நேரம் இல்லை. இதெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு வெபினார் செஞ்சிருக்கேன் இதுக்கெல்லாம். இது ஆக்சுவலி IGCSE SPM உலகம் இது 2வது தடவை 3வது தடவை ரிப்பீட்டட் வெபினார். இதெல்லாம் வேலைக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து
புரியல, உங்களுக்கு வந்து SPM உலகன் இந்த வெப்சைட்ல போயிட்டு பதிய தெரியல அப்படின்னாக்க நீங்க பிறகு எங்களை தொடர்பு கொள்ளுங்க. மேபி மை ஆஃபீஸ் ஸ்டாஃப் கேன் கைட் யூ டூரிங் ஆஃபீஸ் ஹவர். இங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 8:05 31:10 பதியலாம் அப்படிலாம் போட்டுவிட்டு இங்க பாருங்க கீழே 150 டெண்டா கட்டணும்னு போட்டிருக்காங்க. பைரான் லேவாட். ஓகே, இது வந்து புதுசுங்க, பழசு இல்லை, பழசை எடுத்துட்டேன். இப்போ நான் போன தடவை பேசும்போது உள்ளதை எடுத்தேன். இது வந்து புதுசு. இதெல்லாமே இந்த கைட்லைன்லாம் பழசு, இதெல்லாம் பழசு புதுசு சேம். இங்க பாருங்க புதுசு, டெண்டா கட்டணும் 150 பைரான் லேவாட் கட்டணும்லாம் போட்டிருக்கு. எப்படி அந்த போர்ட்டலுக்கு போகிறது, ஐசி நம்பர் போகிறது எல்லாம் ஓகே, கைடன்ஸ்லாம் இதெல்லாம் நாங்கள் இந்த ஃப்ளோ சார்ட், ஹவு டு யூஸ் த SPM உலங்கன் வெப்சைட், ஹவு டு ரிஜிஸ்டர் அப்படின்ட்டு. ஓகே சரி, அந்த இந்த ஃப்ளோ சார்ட் ஆக்சுவலி முடியல, என்ன இருக்குது பிறகு பின்னால் நான் இப்போ பேச நேரம் இல்லை, நான் வேகமாக ஓடிடுவேன் அந்த பகுதி வந்ததையும் கூட. ஓகே, ஒரு உதாரணம், ஒரு மாணவர் மெடிசன் செய்யணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு வந்து பிசிக்ஸ் கீமியா 2 பாடத்துலையும் சி. ஏற்கனவே SPM உலங்கன் போன வருஷம் எடுத்து 2 பாடத்துலையும் B+ போட்டாரு. நவ் ஹி இஸ் ஃப்ரீ டு டு மெடிசன். பார்த்தீங்களா உழைப்புல. சி போட்டவங்க 2 பாடம் கூட B போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, B and B+. இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் பாருங்க, இன்னொரு மாணவர் ஒரு முயற்சி பண்ணாரு. 3 பாடத்துலையும் அவர் கோளாறு. 3 பாடத்தையும் SPM உலகன் முயற்சி பண்ணி 2 பாடத்தை சமாளிச்சிட்டாரு. பயாலஜியில B+ போட்டாரு, பிசிக்ஸ்ல B போட்டாரு. இப்போ ஒரு பாடத்துல தான் கோளாறு. பரவாயில்ல, அந்த ஒரு பாடத்தை மட்டும் இப்போ உலகன் எடுக்கிறாரு. IGCSE பதிஞ்சிட்டாரு. பரவாயில்ல, முயற்சி. 3 பாடம் தெரியுங்களா, 3 பாடத்தை 2 பாடம் நிவர்த்தி பண்ணியாச்சு. இந்த ஒரு பாடம் தானே பாதிப்பு. அப்போ அடுத்து பதில் IGCSE பதிஞ்சிருக்காங்க அந்த மாணவர். ஓகே, இது வந்து SPM உலகன். ஓகே, இது வந்து செஜாரா D. இது யாரு எடுத்தது? இந்த மாணவர் வந்து ஏற்கனவே செஜாரால ஃபெயில். செஜாரா உலங்கன் எடுத்து இப்போ பாஸ் பண்ணிட்டாரு. ஏற்கனவே செஜாரால ஃபெயில், இப்போ செஜாரா உலங்கன் எடுத்து பாஸ் பண்ணிட்டார்ல. அப்போ பார்த்தீங்கன்னா உலங்கன் பையன் தானே. ஓகே, இப்போ பர்கிட்மத்தான் பேச்சிங் சிஜில் SPM. இப்போ இந்த சர்வீஸ் எப்போ ஆரம்பிச்சாங்க? போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? பேச்சிங் சிஜில் SPMனா உங்களோட SPM ரிசல்ட்ல கோளாறு இருக்கு. ஒரு பாடத்துல ஐசே பிசிக்ஸ்ல C, பயாலஜியில C, அல்லது இங்கிலீஷ்ல கிரெடிட் இல்லை, நீங்க தனியா உலங்கன்னு எடுத்து கிரெடிட் போட்டீங்க அல்லது B போட்டீங்க. இப்ப 100 வெள்ளி கட்டி லிம்பாகா கார்ப்பரேஷன் மலேசியாவுக்கு நீங்க மூவ் பண்ண முடியும். ஒரு தடவை எடுத்தது, 2 தடவை எடுத்தது, 3 தடவை வேற வேற டைம்ல எடுத்து தனித்தனி ஸ்லிப் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பேச்சிங் பண்ணி ஒரே சர்டிபிகேட்டா, கிளீனான சர்டிபிகேட்டா கொடுக்கறதுக்கு லிம்பாகா கார்ப்பரேஷன் மலேசியா தயாரா இருக்காங்க. they are ready to give you. இந்த சர்வீஸ் எப்ப ஆரம்பிச்சாங்க? போன வருஷத்துக்கு முந்தின வருஷம். அப்ப இதுவே உங்களை மோட்டிவேட் பண்ணுமா இல்லையா உலங்கன் எடுக்கிறதுக்கு? SPM கோரா தானே. இப்போ நாளைக்கே வேலைக்கு போறீங்க, எங்கேயாவது ஒரு இன்டர்வியூக்கு அட்டென்ட் பண்றீங்க, அவன் பார்க்குறான் நீ வந்து ஏற்கனவே அவன்கிட்ட இங்கிலீஷ்ல கிரெடிட் இல்லை, நம்ம முதல் ரவுண்டுல, நீ 2வது ரவுண்டுல எடுத்து கிரெடிட் போட்டு வச்சிருக்க அப்படின்னு. இப்போ இந்த பேச்சிங் செஞ்சு கொடுத்துட்டா நீங்க உலங்கன் எடுத்தது கூட தெரியாதுங்க. ஸ்ட்ரெயிட்வே A அல்லது B. நீங்க உலங்கன் ஏற்கனவே C போட்டு அல்லது ஃபெயில் பண்ணி அதுக்கு பிறகு உலங்கன் எடுத்து இப்போ B போட்ட கதை கூட தெரியாது. ஏன்னா நீங்க பேச்சிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்ல சர்வீஸ் தானே அது. அப்ப இதுவே உங்களை மோட்டிவேட் பண்ணுவா இல்லையா பரீட்சைக்கு இந்த உலங்கன்லாம் எடுக்க? இது வந்து அந்த ஃப்ளோ எப்படி பதியிறது, அந்த 100 வெள்ளி கட்டி, இது வந்து அந்த போரான், அந்த 100 வெள்ளி கட்டி நீங்க பேச்சிங் பதியிறது. ஓகே, இப்ப பாருங்க SPM உலங்கன் டன் beberapa சப்ஜெக்ட் IGCSE. இப்ப SPM உலங்கன் அப்படிங்கிறது BM, சிஜாரா, இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், இதெல்லாம் வந்து SPM உலங்கன் மட்டும் எடுத்தா கூட போதும். நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, SPM உலங்கன் வச்சு கோப்பி. உங்களுக்கு மலையில, சிஜாரால, இங்கிலீஷ்ல, மேத்ஸ்ல, சயின்ஸ்ல கிரெடிட் இல்லை. இதுக்கு வந்து நீங்க SPM உலங்கன் மட்டும் எடுத்தா கூட போதும். ஆனா நீங்க மெடிசன், டென்டிஸ்ட்ரி, ஃபார்மசி செய்யலாம்னு பாக்குறீங்க, உங்களோட SPM பயாலஜி, பிசிக்ஸ், கீமியா இதுல கோளாறு இருந்துச்சுன்னா, ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா SPM உலங்கன்னு பதிஞ்சுக்கிட்டு IGCSE பதிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். IGCSE பதிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒன்றை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கிறது ஆபத்தா போகுது. இப்போ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் 3 பாடத்துல 3 சயின்ஸும் எடுத்து 2 சயின்ஸ்ல ஒரு பாடத்துல B வெரி குட், இன்னொரு பாடத்துல B+, வெரி குட், இன்னொரு பாடத்துல திரும்ப C விழுந்துச்சு.
அவர் திரும்ப SPM உலகனை நம்பிக்கிட்டு இருந்தா இன்னும் ஒரு வருஷம் தானே காத்திருக்கணும். அதுக்கு தான் நான் எப்பயும் சஜஸ்ட் பண்றது ஆல்சோ ரிஜிஸ்டர் ஃபார் IGCSE. இப்ப அந்த பையன் வேற வழி இல்லாம இப்ப IGCSE பதிஞ்சிருக்காரு. இப்ப பதிஞ்சிருக்காரு. ஓகே, இந்த 10ஆம் மாசம் உட்கார. இதெல்லாம் வந்து அந்த ஃப்ளோ எப்படி அந்த SPM உலகன் பதிகிறது. இப்ப எனக்கு நேரம் இல்லை. IGCSE உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மெடிசன், டென்டிஸ்ட்ரி, ஃபார்மசிக்கு SPM பரீட்சையும் ஓ லெவல்னா இப்போ IGCSE கம்பைன் பண்ணலாம். கம்பைன் பண்ணி பாய்க்கலாம். அப்படின்னா SPM உலங்கன் எடுத்தா பேச்சிங் பண்ணி கொடுப்பாங்க லிம்பாக பர்சம்பிளிஷா. ஆனா நீங்க IGCSE எடுத்தீங்கன்னா IGCSE ரிசல்ட்டும் SPM எப்படி பேச்சிங் பண்ண முடியும்? பேச்சிங் பண்ண தேவையில்ல, பேச்சிங் பண்ணவும் முடியாது, பேச்சிங் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை. அதான் கவர்மெண்டே அங்கீகரிக்கிறாங்களே, SPM ரிசல்ட்டும் IGCSE கம்பைன் பண்ணி நீங்க மெடிசன் செய்யலாம், டென்டிஸ்ட் செய்யலாம் அப்படின்ட்டு. இந்த லெவல்ல SPM லெவல் IGCSE லெவல்ல கம்பைன் பண்ணலாம். ஆனா STPMமும் ஒரு A லெவலும் அப்படி கம்பைன் பண்ண முடியாது. அங்க முடியாது. O லெவல் IGCSE லெவல் SPMல கம்பைன் பண்ணி பாய்க்கலாம். அடுத்த லெவல் ஹையர் லெவல்ல கம்பைன் பண்ண முடியாது. What is IGCSE? The SPM equivalent used in the UK and many Commonwealth countries. ஓகே, பரீட்சை வந்து அக்டோபர் நவம்பர்ல பரீட்சை. இப்போ அக்டோபர் பரீட்சை நடக்குதுல, அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா எடுத்தா ரிசல்ட் ஜனவரி பிப்ரவரி வந்துடும். மே ஜூன்ல எடுத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ஆகஸ்ட்ல வரும். ஓகே, இப்போ மெடிசன், டென்டிஸ்ட்ரி, ஃபார்மசி செய்யறதுக்கு 5B வேணும். அந்த 5Bல 3 சயின்ஸ்லயும் B வேணும், ஒரு மேத்ஸ்ல B வேணும், 5வது B எங்கேயா இருந்தா கூட இருக்கலாம். சேம் ஆல்சோ GC O லெவல், GC O லெவல்னா IGCSE சேம். இப்போ SPM ரிசல்ட் வந்துருச்சு. ஒரு சிலர் மெடிசன் செய்யறதுக்கு பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், ஒரு மேத்ஸ்ல B இருக்கும். அப்பனா அவங்க ரிசல்ட் இஸ் ஃபைன் ஃபார் மெடிசன், டென்டிஸ்ட்ரி அண்ட் ஃபார்மசி. இன்னும் ஒரு ரிசல்ட் இருப்பாங்க. If a student does not meet the chart 1 requirement, அப்படி இந்த chart 1 requirement இல்லாட்டினாக்க அவர் என்ன செய்யலாம்? கவர்மெண்ட் மெட்ரிகுலேஷன், கவர்மெண்ட் அசாசி, பிரைவேட் ஃபவுண்டேஷன், இது 3 எடுக்கிறதா இருந்தா SPM திருத்தி தான் ஆகணும். அப்படி இல்லாம சென்ட்ரலைஸ் கவர்னிங் பாடி நடத்துற எக்ஸாமினேஷன் A லெவல், STPM, சவுத் ஆஸ்திரேலியன் மெட்ரிகுலேஷன், இன்டர்நேஷனல் பேக்லரேட், இந்த மாதிரி பரீட்சைக்கு போறதா இருந்தாக்க அங்க மெடிசன் செய்யறதுக்குள்ள ரிக்வயர்மெண்ட் எடுத்துட்டா SPM திருத்தி இருக்க தேவையில்லை. SPM பார்க்க மாட்டாங்க. ரிமெம்பர், இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் STPM, A லெவல்ஸ், IB, இன்டர்நேஷனல் பேக்லரேட், ஆஸ்திரேலியன் மெட்ரிகுலேஷன், இந்த மாதிரி சென்ட்ரலைஸ் கவர்னிங் பாடி அவங்க நடத்துற பரீட்சைக்கு போறதா இருந்தீங்கன்னா SPM குறைய நீக்க தேவையில்லை. ஆனா கவர்மெண்ட் படிப்புக்கு SPMல குறை இருந்தாவே அந்த SPM குறைய திருத்தினாலும் நீங்க STPM படிச்சாலும் கவர்மெண்ட் மெடிசன் கொடுக்கவே மாட்டாங்க. கவர்மெண்ட் மெடிசனை பொறுத்த வரைக்கும் UPU, டாசார், சத்தூசிஜின், ஒன் சிங்கிள் செர்ட் டாசார் ஃபார் மெடிசன், டென்டிஸ்ட்ரிக்கலாம் ஒன் கோ, ஒரு SPM சிட்டிங்ல நீங்க ரிக்வயர்மெண்ட் எடுத்துருக்கணும். The moment you are now, you can be in matriculation. Who cares? நீங்க மெட்ரிகுலேஷன்ல படிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு சராசரி 20 ஸ்டூடெண்ட்ஸ் மெட்ரிகுலேஷன்ல படிப்பாங்க. SPM சயின்ஸ்ல கோளாறு இருக்கும். அந்த 20 பேரும் செமஸ்டர் 1ல 4 போடுவாங்க, 3.92 போடுவாங்க. அவங்களுக்கு மெடிசன் அப்ளை பண்ண முடியுமா? அப்ளை பண்ண விட்டு இன்டர்வியூ கூப்பிட மாட்டாங்க. அப்படின்னா அவங்க A போட்ட பிள்ளைங்க கூட இருக்காங்க. SPM உலங்கன் எடுத்து, IGCSE எடுத்து CA போட்ட பிள்ளைங்க கூட இருக்காங்க. அப்பயும் கவர்மெண்ட் மெடிசன் கொடுக்கவே மாட்டாங்க. கவர்மெண்ட் மெடிசன் பொறுத்த வரைக்கும் SPMல கோளாறா நீங்க திருத்தினாலும் சரி, திருத்தாம STPM எடுத்து அங்க சாதிச்சாலும் சரி, A லெவல் சாதிச்சாலும் சரி, கவர்மெண்ட் மெடிசன் கொடுக்கவே மாட்டாங்க. பிரைவேட் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. SPMல கோளாறுனாவே திருத்தினாலும் சரி, எப்ப திருத்த வேண்டியிருக்கும்? பிரைவேட் ஃபவுண்டேஷன், மெட்ரிகுலேஷன், அசாசி திருத்த வேண்டியிருக்கும். திருத்தினாலும் கவர்மெண்ட் மெடிசன் இல்லை. எப்ப திருத்த தேவையில்ல? A லெவல், STPMலாம் எடுத்தா திருத்த தேவையில்ல. திருத்த தேவையில்ல, அப்பயும் பிரைவேட் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியணும். இதெல்லாம் அந்த டாசார். ஓகே, நான் அந்த துறையில 15 வருஷமா இருக்கேன்ல, இதெல்லாம் அனுபவ நடைமுறை உண்மைகள். அடுத்து சார்ட் 3, நான் எலிஜிபிள்.
சென்ட்ரலைஸ் எக்ஸாம் கொஞ்சம் முந்தி நான் சொன்னதான் இப்போ இருக்கு. சென்ட்ரலைஸ் எக்ஸாம் எடுத்தீங்கன்னாக்கா SPM ஷார்ட் ஃபால்ஸ் ஆர் இக்னோர். என்ன கேட்டு அந்த சென்ட்ரலைஸ் எக்ஸாம் அவ்வளோ டாஃபான பாதையில போய் மாட்டி அங்கேயும் குவாலிஃபை பண்ணாம போறதுக்கு பதில் பேசாம SPM திருத்திருக்கலாமா இல்லையா? ஓகே, இது வந்து அடுத்த லெவல் ரிக்வயர்மெண்ட். நான் சும்மா சார்ட் காட்டுறேன், நீங்க படிச்சுங்க. இப்போ பேசாமே ஓடிடுவேன், நான் நேரம் பார்த்தது. ஓகே, அப்புறம் இதுவும் அப்படிதான் அடுத்த லெவல். ஓகே, இந்த ஃப்ளோ பாருங்களேன். இது வந்து போன வருஷம் நாங்கள் தயாரிச்சது. இதே தான் இந்த வருஷம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு போன வருஷம் ஜூன்ல டிசிஷன் கிராஸ் ரோட் அப்படின்னா நீங்க வந்து மெடிசன் செய்யலான்னு பாக்குறீங்க. அப்ப ஜூலை ஆகஸ்ட்ல ப்ரீ யூனிவர்சிட்டியில கால் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஃபவுண்டேஷன்ல கால் எடுத்து வச்சுட்டீங்க. இது வந்து போன வருஷம் ஜூலை ஆகஸ்ட், இந்த வருஷம் அப்படி நினைச்சீங்களா? சேம்லாம். நான் போன வருஷம் தயாரிச்சது சேம் தான். ஜூன்ல முடிவு பண்றீங்க, ரிசல்ட் வந்துச்சு SPM. இப்போ ஃபவுண்டேஷன் செய்யலான்ட்டு முடிவு பண்ணிட்டு ஃபவுண்டேஷன்ல கால் எடுத்து வச்சுட்டீங்க. ஓகே ஃபைன். இப்போ என்ன செய்யணும்? அக்டோபர் நவம்பர்ல IGCSE பரீட்சைக்கு பதிங்க. ஜனவரி அல்லது பிப்ரவரி ரிசல்ட் வரும். ஓகே, அல்லது SPM மார்ச் 2022 அப்படின்னாக்கா இப்போ உங்களுக்கு வந்து உலாங்கன் பரீட்சை அடுத்த வருஷம் 2023 நினைச்சிங்களேன். எடுத்தீங்கன்னாக்கா ரிசல்ட் வந்து ஜூன் 2022ல நீங்க இப்போ ஜூன் 2023 நினைச்சுக்கணும். அவ்வளவுதான். அப்ப எப்படியோ ரெண்டையும் 15 அல்லது 1 ரிசல்ட் வந்துருச்சா, அப்புறம் ஜூலை 2020 நீங்க இந்த வருஷம் படிப்பை முடிச்சிருப்பீங்க. போன வருஷம் போயிருந்தா அப்படி இப்போ போனீங்கன்னா அடுத்த வருஷம் 2023ல அந்த படிப்பை முடிப்பீங்க. முடிச்சுட்டு அப்புறம் ரிக்வயர்மெண்ட்லாம் மீட் பண்ணிட்டீங்க. செப்டம்பர் அக்டோபர்ல மெடிசன் டென்டிஸ்ட்ரி ஆரம்பிப்பீங்க. 2022 போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இப்போ இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் இந்த கட்டத்துல டென்டிஸ்ட்ரி மெடிசன் போயிடுது. சேம் தானே? சரியா? ஓகே, இந்த IGCSE பதியறதுக்கு பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் என்ன கோட் நம்பர்னு கேட்கும். இந்த கோட் நீங்க மெடிசன் டென்டிஸ்ட்ரிக்கு தேவைப்படுறது வந்து இந்த கோட் நம்பர் 062006100605. சரி, இப்ப இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி மிஸ்டர் மோகன் அவர் வந்திருக்காரு, நேரம் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரு இந்த பரீட்சை, இந்த தாளு, டூரேஷன், எத்தனை நாள் நடக்கும் அதெல்லாம் அவரு வேலைக்கு சொல்லிட்டோம். நான் வேகமா ஓடிடுவேன். ஓட்டு ப்ரிப்பேர் மிஸ்டர் மோகன் சார் வேலைக்கு சொல்லிட்டோம். இது வந்து அக்டோபர் நவம்பர். இது வந்து போன வருஷம் இது வந்து போன வருஷம் அக்டோபர் பரீட்சை. பாருங்க, பயாலஜி எத்தனை நாள் நடக்குது? பேப்பர் 2 16ஆம் தேதி, பேப்பர் 4 22ஆம் தேதி, பேப்பர் 6 வந்து 19ஆம் தேதி. பாருங்களேன், அப்ப எட்ட நடக்குது. அதனாலதான் உங்களோட எக்ஸாம் சென்டர் பதியறது இது ஒரு பெரிய சிக்கல் ஆகுது. நீங்க வீடு எங்கேயோ இருக்கு, எக்ஸாம் சென்டர் எங்கேயோ இருக்கு. எட்ட எத்தனை நாளைக்கு போய் ஹோட்டல்ல தங்குவீங்க? நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் தங்குவீங்க. ஸோ அப்போ அந்த பரீட்சைக்கு சென்டர் பதியறது அது ஒரு பெரிய சிக்கல். ரொம்ப தூரம் எல்லாம் பார்த்துக்கணும். இது வந்து நம்ம UM இன்டர்நேஷனல் ஸ்கூல் மலாக்கா. ஓகே, நம்ம என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும் மணிப்பால் போறவங்க எல்லாம் பெரும்பாலும் பரீட்சைக்கு சென்ற மலாக்கா அந்த மணிப்பால் வரிசையிலே இந்த காலேஜ் இருக்கு. டியூஷன் நீங்க எங்க வேணாலும் எடுக்கலாம். டியூஷன் நீங்க யார்கிட்ட வேணாலும் எடுக்கலாம். எக்ஸாமுக்கு வந்து மணிப்பால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த UUM இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் ஆஃப் மலாக்கா, UUM ISM பதிவு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? மணிப்பால்லே இருக்கீங்களா, பக்கத்துல அப்படியே கொஞ்சம் தூரத்துல பரீட்சைக்கு போயிட்டு வந்துடலாம். We can also ask Manipal management to give you transport service to go for the exam. கேட்டு பார்க்கலாம், கண்டிப்பா கொடுப்பாங்க. அப்ப இந்த UM இன்னைக்கு இதுல ஜீவிதான்னு ஒருத்தவங்க பொறுப்பாளர் இன்னைக்கு வந்திருக்க வேண்டியது, வர முடியல. அவங்களோட ஸ்லைட்ஸை நான் ஷேர் பண்றேன். ஓகே, ஹெட்டிங் வேல்யூஸ் டு SPM. அவங்கள்ட்டையும் சொந்தமா சில ப்ரோக்ராம் இருக்கு. அது இன்னொரு தடவை அவங்க வரட்டும், அவங்க வேலைக்கு சொல்லட்டும். ஓகே, அடுத்து பிரிட்டிஷ் கவுன்சில்ல பதியறதா, ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல பதியறதா அப்படின்னு ஒரு கேள்வி. முடிஞ்ச வரைக்கும் யூ ரிஜிஸ்டர் டு யோர் நியரஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பிகாஸ் எக்ஸாம் ஃபீஸ் இஸ் சீப்பர் rather than you doing the registration with the British Council. If no choice, உங்க வட்டாரத்துல கிட்டத்துல ஓகே ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலே இல்லை அப்படின்னாக்க நோ சாய்ஸ், யூ ரிஜிஸ்டர் வித் British Council, but you will end up in paying more money. IGCSE ஓகே, ஒரு சில எக்ஸாம்பிள் நான் காட்டியிருக்கேன். அப்படி இப்போ பினேங், ஷாலாம், JB இங்கெல்லாம் வந்து டர்ன்பி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இருக்கு. அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு கேட்டு பாருங்க. கேள்னாக்க பெரும்பாலும் நான் அனுப்புற பரீட்சைக்கு போறவங்க எல்லாம் தாமன் தூண்ல இருக்கிற எஸ்பிரேஷன் செம்பா, ஓகே, அதுவும் செம்பா கச்சராசம்.
போன தடவை அப்போ நீங்கள் கூட பார்க்கலாம் நம்ம பிள்ளைங்க இந்த இடத்துலலாம் பரீட்சைக்கு பதிஞ்சு போன பிள்ளைங்க இருப்போம். மலாக்கால அஃப்கோர்ஸ் நம்மளோட சொன்ன மாதிரி மலாக்கா UMISM அந்த கிரேட் அந்த நம்ம இது மலாக்கா மணிப்பால் பக்கத்திலே இருக்கிறது. IGCSE டியூஷன் மிஸ்டர் மோகன், மிஸ் ஐன், நான் 2 பேர் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். மிஸ்டர் மோகன் இன்னைக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட கூட ஆக்சுவலி 3 பாடத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. ஓகே, அவர் அப்புறம் விலைக்கு சொல்லுவாரு. ஓகே, இது வந்துங்க ஒரு சில ரிசல்ட். இந்த ரிசல்ட் எடுத்த பாய் வந்திருக்காரு இன்னைக்கு. அவரும் அப்புறம் கொஞ்ச நேரம் பேசுவாரு. பாருங்க, பிசிக்ஸ், மேத்ஸ், பயாலஜி எல்லாம் எடுத்து A and B 3 A 2 B போட்டிருக்காரு. அவர் இன்னைக்கு வந்திருக்காரு. இன்னொரு ஸ்டூடெண்ட் பாருங்க, உலங்கன்னா IGCSE பரீட்சை எடுத்து பயாலஜியில C, பயாலஜியில B போட்டிருக்காங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட் பாருங்க, பிசிக்ஸ் பயாலஜி 2லயும் A போட்டிருக்காங்க. SPMல C தெரியுங்களா? இங்க பாருங்க, அவங்க பதிஞ்ச ஸ்கூல் எம்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல். அஃப்கோர்ஸ் பரீட்சைக்கு அங்க பதிஞ்சிருக்காங்க. இந்த ஜூன்ல எடுத்திருக்காங்க பரீட்சை. 2 பாடத்தையும் A போட்டிருக்காங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ல இவங்க பாருங்க, எஸ்பிரேஷன் இன்டர்நேஷனல் செகண்டரி ஸ்கூல். இதான் வந்து தாமான் தூண் கோலம்புல இருக்கு சொல்றேன்ல, அங்க பரீட்சை எடுத்திருக்காங்க. பயாலஜி அண்ட் பிசிக்ஸ் B and A போட்டிருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னாக்க ஸ்ரீ அரா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. எல்லா பாடத்துலயும் A, B இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இவங்களை பாருங்க, மலாக்கா மணிப்பால் வரிசையில UM இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இந்த 3 பாடத்தையும் எடுத்து 2 பாடத்துல B, 1 பாடத்துல A போட்டிருக்காங்க. இதெல்லாம் பழைய பிள்ளைங்க, ரொம்ப தூரம் இல்லைங்க. இதெல்லாம் இப்ப போன வருஷம் நவம்பர்ல ரிசல்ட் வந்தது. ஓகே, இது பாருங்க, இப்ப நவம்பர் 2021ல செம்பாக்கா இன்டர்நேஷனல் ஸ்கூல் பிசிக்ஸ் மட்டும் தேவைப்பட்டிருக்கு A போட்டிருக்காங்க. இது இப்ப நவம்பர் 2021ல 3 பாடத்துலையும் AAB. இது பாருங்க, 2 பாடத்துல AA. இது வந்து பிரிட்டிஷ் கவுன்சிலே பதிஞ்சிருக்காங்க. நேரம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இல்லாம காசு கொஞ்சம் அதிகமா கட்டி பிரிட்டிஷ் கவுன்சிலே பதிஞ்சிருக்காங்க. இது பாருங்க, பிசிக்ஸ்ல A. ஓகே, அவ்வளவுதான். சரி, இஸ் already 9:50. ஓகே, நான் உங்களுக்கு வந்து இப்போ இவ்வளவு நேரம் என்ன வேலைக்கு சொல்லியிருந்தேன்? SPM Ulangan why, IGCSE why, how to register எல்லாம் வேலைக்கு சொன்னோம். இப்போ வந்து மிஸ்டர் மோகன், you are in, sir. மிஸ்டர் மோகன், are you in? Okay, Siddharth, you are in? Yes, sir. Siddharth. Okay. Siddharth is a student who just got his IGCSE result last 18th. Okay, last 18th ரிசல்ட் வந்துச்சு. அவரு ஒரு சாம்பியன். ஓகே, எப்படி சாம்பியனா, நிறைய பாடம் அவரு SPM எடுத்தவரு, IGCSEயும் படிச்சவரு, 2லயும் சாதனை படிச்சிருக்காரு. So I request Siddharth to maybe you can give some views how you actually study and how you manage to score. இப்ப சித்தார்த் வந்து முடிச்சிட்டாரு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து he is going to join மலாக்கா மணிப்பால். ஓகே, for foundation. சரிங்களா? ஓகே, சித்தார்த், I pass it to you, Siddharth. Okay, sir. Okay, everyone can hear me, right? Hello. Yes, So can you hear me? Is it clear? Yes, yeah, I can hear you. We can hear you. So good evening to everybody. I was a student from Champaka International School, and I finished my IGCSE and also my SPM. I just took the core subjects for SPM because you know, it's a requirement if you want to do MBBS and you want to work in Malaysia, you need SPM. That was the reason why I took SPM in the first place. So how I studied, how I handled all of this is basically, to some people, they burn midnight oil, like they sleep all day and then they wake up at night and they study, and when the exams are near, they study overnight and they expect to do well. But then some people, some cases, they get lucky. But then the best way to do it, how I did it, was I had enough of sleep. I ate a lot of healthy food. It's not like healthy food as in when you're studying, you take almonds and stuff like that. Just
to eat well and to focus. As if you don't have enough sleep, it is very hard for you to focus in class. And according to me, I think focusing in class is very important. It's vital for you to grasp whatever that you have to know. If no matter how much you study on your own, it's not going to help if you don't have proper coaching from your teachers and all. Yeah, the thing that I learned throughout this journey, when I was sitting for my SPM and my IGCSE, it was very stressful because I took 12 subjects and I managed to get through for both. The reason why I got through is when I was resting, I did not think about studying. I would just rest and not get stressed about how I have to get a B minimum to get into college and stuff like that. But then when I am studying, I don't think about resting. Like I don't get tired. I mean, sometimes, yes, I will get tired, but then it's like you need to set your mind to what you want to achieve. That is how you can achieve your goal. My goal was to become a doctor since day one. And I really wanted that to happen. And so I just put in the effort, and so I got the results. Yeah, from my personal experience, what helped the most is to do a lot of past year papers. It's not necessary for you to like print it out and like do it like a hard copy, or like you have to like write it and all that stuff. What I did was, because writing and all is a little bit time consuming when your exams are near. So what me and my group of friends would do is we would start a video call like Google Meet or Zoom, and then we would just choose a paper and we would start discussing, and it would happen like at least 5 times a week. And every day, one person would take charge and teach everyone else the questions that we don't know. So when we did that, it was really helpful, because when you teach someone, this is called the Feynman Technique. When you teach someone, it sticks in your head better. So we took turns and we taught each other, and that's how most of my friends and me, we got through the IGCSE. It was solely on the past year papers, because if you look at the papers, it's mostly like, if you do a lot of past year papers, you will know the pattern of how the following papers are going to come out. So yeah, I would suggest that if you really don't have time and your exams are really near and you're very nervous, I would suggest do a lot of past year papers. And this happened to me a lot, because when I was sitting for my exams, my sister delivered to a baby, and we were taking turns to take care of him, because my sister is also a doctor and she will go for her on calls, and she'll stay in the hospital 36 hours. She's mostly in the hospital, so she doesn't have time to take care of the baby. So it's just us who helps her. So it was very stressful for me to juggle everything at the same time. And when I was studying, always I would feel like, why not just go and sleep for like an hour and then like can focus again. But then at some point I got so driven on what I wanted to achieve that I started to set my wallpapers and everything medicine related. It might sound like a joke or like it might sound funny, but then it actually helped me to focus, because when I looked at the picture of somebody holding a stethoscope or some quote about medicine, it made me think, why not one day I can be that? And if I don't focus now, that's definitely not going to happen. So that's how I got through the SPM and the IGCSE. I have sent my biology paper for remark, because it was a 1 mark difference from getting an A, and that was really annoying. So I am hoping for the best. And yeah, so basically just do a lot of past year papers and just focus on what your goal is. It might seem tough and hard. I did not get straight A stars or like straight A plus, but then straight A's is enough for me. And
how I achieved that is by focusing on what I really wanted at the end of the day, not those short, how do I say this? Short pleasures where, oh, I have a question. Did I go for tuition? No, I did not go for tuition. I only went for tuition for maths, and I didn't really focus on maths because it wasn't really a requirement. It was maths or maths. So I didn't really focus on maths. I didn't go for tuition for any subjects. How I studied was to go to school, listen to whatever the teachers say. In my school, they are a little bit flexible where they let students bring their phone into the classroom. So what I would do is I would record the class, the session of like whatever that they are teaching, and I would go back home and I would listen to it again just to be sure of what I learned and what my teachers taught me, and that also helped me a lot. And also, when you're doing past year papers, it's best if you prepare like a separate notebook, and whatever questions that you don't know or you're not sure, even if you Googled and then you got the answer, but then you don't have like a proper explanation of how that is actually the answer, you write that question down, and you also, this is what I did, I wrote the question down, and I also wrote the answers from the marking scheme. I brought the book, the question, the next day to my teacher, and I asked her, okay, I did this question, but then I don't understand how this is the answer. So I will ask my teacher to explain that to me. And that's how I understood the things that I was not clear about. Yeah, these were the things that I did to basically get through the SPM and IGCSE exams. Yeah, and also it's best to not drink a lot of coffee when you're studying. It doesn't work. It might work until an extent, but then like at some point your body will just become very immune to the caffeine, and no matter how much I drank so much of coffee that at some point, even if I drink like black coffee, like a very thick concentrated black coffee, and then after half an hour it wouldn't work for me and I'd go and sleep. Yeah, at some point it wouldn't work. So drink coffee unless it's really, really, really necessary, because if you do it too much, it will spoil your health, and that will give you a lot of drawbacks and setbacks on what you want to achieve. Yeah, so that is all that was what I did too. Yeah, that was my experience on getting through IGCSE and SPM at the same time. Yeah, that's all, Mr. Thiru. Thanks, Siddharth. Thanks for your time. And Siddharth has been with me since last January. He attended one of the briefing session in PJ. After that, he has been following me, and I think he would have attended around 4 or 5 webinars. And today I invited him. Please, Siddharth, come and share your experiences of you handling both SPM and IGCSE. And thanks, Siddharth. You have done a good job. Okay, thanks, Siddharth. I'll catch up with you. Okay, is Mr. Mohan in, sir? Yes, I'm here. Okay, so I pass the stage to you, sir. Okay, to students and parents, Mr. Mohan is an experienced teacher in IGCSE subjects. He will introduce himself, and then he will let students know how they can actually get to score, let's say, a minimum B to or an A, if their earlier score, let's say, was lesser than B, for the purpose of medicine and dentistry and also pharmacy. Thanks, Mohan. I'll pass it to you. Thank you, Thiru. Okay, good evening, everyone. I'm Mr. Mohan. Okay, I've been teaching IGCSE since 1998. Okay, so now let me share screen with you. I'll make it very light and easy. It's already 10 p.m. Mr. Thiru, can you allow me to? Yeah. Okay. Just allow. Okay, you can. So I've made a very simple introduction to IGCSE. Okay, what is IGCSE? International General Certificate of Secondary Education.
So is it equivalent to SPM? Yes. The good thing is syllabus covered only about 85%. Only about 85% of the syllabus of SPM is in IGCSE. This is one of the benefits of IGCSE. When is it held? Twice a year, as what Mr. Thiru has shared earlier. May, June, October, November. For the May, June, we release the results in August, and October, November comes up in January. For students in India, you only take it in February or March. Now, when is the registration? If you take the exams in May, June, you need to register by the second week of February. If you take the exam in October, November, you have to register in the second week of September. For late, if you register late, there's a late fee. A late fee will apply if you register late. So I hope for those who plan to do IGCSE, please do register in time. This exam format is similar to SPM. 3 papers, 2, 4, 6. Paper 2 is the MCQ objective. This is similar to paper 1 of SPM. Paper 4 is the structured, similar to section A of paper 2 SPM, but there's no essay questions in IGCSE. So they do not have the essay, which is in section B for the SPM. Paper 6 is similar to paper 3. So you do not do the actual experiment, you do an alternative to practical where you do graphs and so on. Later I will show you samples of actual papers. Paper 5, assessment overview. How do we do the mark breakdown? We have 3 papers, 2, 4, 6. What we mentioned, multiple choice. So this is 40 questions, 45 minutes, and the weightage is 30%. So full marks is 40 marks. Paper 4, 80 marks, 50% weightage, 1 hour, 15 minutes. Again, these are the structured questions, similar to SPM. Paper 6 is alternative to practical, 40 marks, 1 hour, 20%. So what grades can you get? A star to G. And how do we calculate the marks? So based on the weightage, 30% is 0.3, 50% 0.5, 20% 0.2. So how do we calculate? If a candidate scored 84% in paper 2, 80% in paper 4, and 96 in paper 6. So what is the actual score? So we're using the ratio of weightage, 84 times 0.3 plus 80 times 0.5 plus 96 times 0. So your actual mark is 84%, which is an A. And how do I know this is an A? How do you determine the grades? So we have 90 and above is A star, 80 to 89 is A, 70 to 79 is B, 60 to 69 C, 50 D, and below 50 is a fail. And our aim to do medicine, dentistry must be at least a B. Minimum is a B. Your target should be this, 70 and above. That should be your target. So if you make a mistake in your IGs, do you deduct your marks? No, not deducted for incorrect answers. Marks only given for correct answers. So there is no marks deducted for incorrect answers. So now we say, as what Siddharthan said, he did lots of past year questions, which is the best strategy, and he did well. So how do you get the past year questions? There's no need to buy a physical copy. Everything is available online these days. So there are many websites. One example is Best Exam Help. And here you can do the actual past year papers and you can download it complete with the mark scheme. Let me share this now with you.
For example, we go to this website, Best Exam Help. We go to the past year papers. Go to past papers, 3 boards, O levels, A levels, IGCSE. Click IGCSE. You will see the subject. Different subjects have different codes. Bio 610, chemistry 620, physics 625. Let's take physics. So the years come from 2021 until 2012. Let's say you want to do October, November 2020. So you click October, November. You're going to get all the papers. If your paper is paper 41, you click paper 41, which is the structured paper. And you will see the actual past year paper coming. IGCSE, Candidate Name Center, Physics, paper 4. This is the subject code. This is the variant. What is variant? I'll explain soon. And then there you see the structure, the question. This is a question on force and momentum. Then this is a question on force, momentum, and energy, and pressure, and so on. When we do paper 2, this is a paper on MCQ, 40 questions in all. So this is a micrometer screw gauge. This is a motion graph, and so on. This is a question on power, and so on. And then paper 6. This is similar even for chemistry and bio. Paper 6, the alternation to practical, where you have to do measuring and so on. This is a question on density, thermal energy. Then there's the last question is usually on planning, question on lenses. And the last question is usually on planning experiment. This experiment is about resistance of wires. So question papers given, mark schemes are given. So paper 22 just now, the mark scheme is given to you. Answer key is given, but no explanation. Paper 42, the structured one, they will give you a simple answer key. So question 1, they give you the question 2 and so on, part A, part B, and so on. So you're given options how to answer. And then this is on moments, this is on energy, and so on. Okay, we go back to Word document. All right. So this is one website. There are also other websites you can use to find the past year papers. So there's no need to buy a physical copy, just download from the internet. If you choose not to download, just view it online. Doing past year papers is the best strategy for revision because all of you have done SPM before, so you have the knowledge of the subject. So right now is to polish your level of understanding and application to get the A or B that you need. Okay, why are there 3 variants? Every paper you see has 3 variants, variant 1, 2, and 3. This is because the exam is international in nature and held worldwide on the same day. So to allow for time zone differences, the different variants are made available. Variant 1 is for Australia and New Zealand and so on. Variant 2 is for Malaysia, Singapore, Hong Kong, other Asian countries in this region. Variant 3 is for candidates in Dubai, Egypt, and other countries in Middle East. Okay, this was a brief introduction to IGCSE. Now it's Q&A. Any questions, anyone? You can type in your questions or you can do it to me orally. You can type in questions in the chat. Wait for a couple of minutes. If no questions, I'll pass back the floor to Mr. Thiru. Mr. Mohan, can you please text your contact number? Yes, okay. So that any students would want to directly communicate with you. Okay. So do I do it in the chat or here? Here better maybe, and also in the chat.
If you can, yeah, why not here? Why not here? This was just a very quick introduction to IGCSE. I've been teaching many students who scored a C for SPM. After 2 or 3 months of tuition, they managed to get A star or B. So IGCSE is easy to score if you follow a proper strategy and you do many past year questions. I live in Petaling Jaya near Kuala Lumpur, so any classes with students far away is done by Zoom.